அடுத்ததுக்கு போகலான்னு பார்க்குறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இல்லை வந்து ஸ்டெப் 4க்கு போவோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை புஷ் பண்ணிவிட்டு இல்லை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் 2க்கு இப்போ செஞ்ச விஷயங்களை புஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இப்போ பிரான்ச் 3யை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ச் 3க்கு இப்போ ஸ்விட்ச் ஆகிட்டு சரி சேஃபாக ப்ளே பண்ணலாம். சரி ஓகே. இப்போ இதை வந்துட்டு பார்க்கல நாங்கள் இப்போ இந்த ஸ்டெப் 4 அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் இப்போ பார்த்து என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி மேக் அ டெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆன் த கேன்வாஸ் செலக்டபிள் அண்ட் மூவ். பார்த்து நீங்கள் முதல்ல வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணினா அது வந்து அந்த இது வந்து அப்பியர் ஆக மட்டும் இருந்தது. இப்போ வந்து அதை இது ட்ராக் பண்ணி அதை மூவ் பண்ணுற வைக்கணும் என்ன. ஸோ அதான் இந்த ஓகே ஆஃப்கோர்ஸ் this is where the application starts to feel like a real leader. Let's make it happen. We'll need to update our Redux state to track which element is selected and then use that information in our canvas to show a transformer and handle dragging. Chane. We need to update our click பண்ணேக்க dragger மாதிரி வந்து task செய்யப்படும். We'll need to update the Redux state to track which element is selected and then use that information in our canvas to show that a transformer and handle drag அப்படி அந்த ஸ்டெப்பு செய்யலாம். சரி அதுக்கு என்ன செய்யலாம்? ஃபேஸ் 1ல் ஸ்டெப் 3ல் மேக்கிங் எலிமெண்ட்ஸ் செலக்டபிள் அண்ட் மூவ். சரி அப்டேட் த டக் ஸ்லைஸ் எடிட்டர் ஸ்லைஸில் வந்து அப்டேட் பண்ணலாம். எல்லாம் கவனமாக இருக்கணும் கண்டுபிடிக்க. அதெல்லாம் இப்போ நான் இதை சைட் பை சைடாக நான் வச்சு கொண்டிருக்கிறேன். சரி மெயினாக நாங்கள் எடிட்டர் ஸ்லைஸ்லாம் நம்மளோட லாஜிக்குமே இருக்குது. சரி இப்போ எடிட்டர் ஸ்லைஸில் வரும். சரி by making elements selectable and movable, update the redux slice editor slice.ts. But we need action to set the selected element id when an element is clicked. என்ன ஸ்டெப்பாக செய்ய முடியும். அதாவது இது அடுத்த பி வந்து அப்டேட் எலிமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் XY அந்த பொசிஷனை வந்து மாற்றணுமான்னு சொல்லிடுறேன். சரி உங்கள் சோர்ஸ் ஃபீச்சர் எடிட்டர் ஸ்லைஸில் என்ன செய்யலாம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வடிவாக கம்பேர் பண்ணி மாற்றுங்க. இதில் பேஸ் எலிமெண்ட்டில் ஒரு சேஞ்சுமே இல்லை. சரிண்ணே இப்போ அதெல்லாம் அதில் போய் பேசாமல் மாற்றவே இல்லை. டெக்ஸ்ட் எலிமெண்ட் வேங்க அதுவும் அப்படியே ரிமைனாக இருக்குது. அந்த கோடிங் இப்போ ஸ்ட்ரிங் நம்பர் இதெல்லாம் இருக்குது. சரி நான் சொல்லி கீப் த இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன் ஃப்ரம் த ப்ரீவியஸ். அதான் நம்மளுடைய கோடிங் எழுதி கண்ணை முடிக்கணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. வழியாக கவனமாக பார்த்து மாற்றணும். இதில் வந்துட்டு அதே பாருங்க அடுத்து வந்து கேன்வாஸ் எலிமெண்ட் வந்து அந்த கோடிங்கும் சரி. இப்போ அதில் அந்த கொமெண்ட்ஸ் தான் ரிமூவ் பண்ணியிருக்க முடியும். மற்றபடி ஓகே நாங்கள் அந்த கொமெண்ட்ஸை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சரி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டர் ஸ்டேட்டை பார்க்கல எலிமெண்ட்ஸ் என்ற இது விஷயம் இருக்குது. செலக்டட் எலிமெண்ட் ஐடி என்ற விஷயம் அதுவும் ஓகே. மற்ற எங்களோட இனிஷியல் ஸ்டேட்ன்ற அந்த கன்செப்டும் ஓகே. இப்போ என்ன பாருங்க இங்கே வந்து இப்போ அடுத்த எடிட்டர் ஸ்லைஸ்லாம் இப்போ புது லாஜிக் அங்கே எழுதின போல இருக்குது பாருங்க. இதில் வந்துட்டு இப்போ பாருங்க எங்களோட நேம் எடிட்டர் இனிஷியல் ஸ்டேட் ரிடியூசர் பாருங்க அட் எலிமெண்ட் ஆல்மோஸ்ட் அங்கே பாருங்க சேமாக இல்லையாண்டு இப்படி தான் பார்ப்போம். சரி இல்லை நீங்கள் அட் எலிமெண்ட்டை பார்க்கல அதே ஸ்டேட் ஆக்ஷன் பேலோட் ஒமிட் கேன்வஸ் எலிமெண்ட் ஐடின்ற சம்திங் அது அந்த கொமாண்ட் வந்து இப்போ கான்ஸ்ட் நியூ எலிமெண்ட்டை பார்த்தாங்க என்னென்ன ஆக்ஷன் பேலோடுன்னு இருந்தது. இல்லை வந்து பாருங்க ஸ்டேட் எலிமெண்ட்ஸ் புஷ் நியூ எலிமெண்ட் ஆஸ் கேன்வஸ் எலிமெண்ட் அதுவும் ஓகே. இப்போ பாருங்க அதுக்கு பேருந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்களா இந்த லைன் ஆஃப் கோட் வந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. நீங்கள் கோட்ஸை வாசிக்க செய்யல நாங்கள் வந்து இப்போ வாசி செய்வோம். சரி சரி இந்த தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் எலிமெண்ட் ஐடி அந்த நியூ எலிமெண்ட் ஐடி நினைக்கிறேன். அது புதுசாக க்ரியேட் ஆகிக்கலே அந்த நியூ எலிமெண்ட் ஐடியை வந்து எடுத்துகிட்டு போல செலக்டட் எலிமெண்ட் ஐடி அதான் பாருங்கள். ஸ்டேட் வந்து இதான் இருக்குது எலிமெண்ட்ஸும் செலக்டட் எலிமெண்ட்ஸ் இதான் அந்த ஸ்டேட்டை என்று சொல்லுவோம். சரி எட்டு ஸ்டேட் இருக்குது தானே. இப்போ பாருங்க இப்போ புது ஃபங்க்ஷன்ஸை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். செலக்ட் எலிமெண்ட் அப்டேட் எலிமெண்ட் ரெண்டு அது பிரச்சனை. இதை வந்து அப்படி நாங்கள் காப்பி பண்ணி அதெல்லாம் புது இதில் கொண்டு வரலாம். பார்த்தீங்க இதை காப்பி பண்ணி கொண்டு பேட் எலிமெண்ட்டுக்கு அடுத்ததாக நான் எல்லாம் போடுவோம். சரி இப்போ இல்லை வேறு யாராவது சொன்னோம் இல்லை யாராவது சொன்ன காட்டையில். ஸோ லாஜிக் என்னது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் எலிமெண்ட்ஸ் டேக்கில் சம்திங்கை பாஸ் பண்ணுறீங்க. ஸ்டேட்டஸ் ஆக்ஷன் பேலோட கொடுப்போம். அப்டேட் எலிமெண்ட்லேயும் இப்படி சம்திங் இதை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸில் அந்த எலிமெண்ட்ஸோட இது பண்ணுது. அப்படி அசைன் ஒரு இதை வந்து போட்டு விட்டுது. இப்போ நீங்கள் அதை மேஜராக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் சரிண்ணே அது 8 ஆக்ஷன்ஸ் இருக்குது தானே.
ஸோ இந்த 2 ஃபங்ஷன்ஸையும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். சரி. ஸோ இதில் வந்துட்டு இது பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். வேறு பாருங்க, இல்லை வேறு சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த பாருங்க, இதில் அடுத்த லைனில் இருக்கா எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் செலக்ட் எலிமெண்ட்ஸ் மற்றது ஸ்டேட் ரூட் ஸ்டேட் அது அதில் ஒரு இதுவும் இல்லை, அது சேமாக தான் இருக்குது. இப்போ இது பாருங்க, அடுத்த இந்த லைன் வருது பார்த்தீங்களா, நியூ செலக்டர் ஃபார் த செலக்டர். இப்போ எப்படி இந்த கோடிங் செய்யணும் பாருங்க, அந்த புது புது கோடிங் போட்ட இடங்களில் அது ஒரு கொமெண்ட்ஸாக போட சொல்லியிருக்கு. ஆனால் அது எல்லா நிலையிலையும் நீங்கள் சரி வராது. சில நேரங்களில் அந்த பழைய கோடிங்கெல்லாம் சில இடங்கள் இதில் வந்து ஃபுல் கோடிங் தந்துருக்கு. அதில் இதை கோபனி போட பிரச்சனை தெரியும் தானே. கோபனி 3 போட்டிங்கன்னா மேலே இந்த பேலோட அந்த இஷ்யூ எல்லாம் உங்களுக்கு வரும். சரி, நான் இப்போ சரி பண்ணிக்கிறேன். சரிண்ணே, அது நீங்கள் திருப்பி செய்ய வேண்டியிருக்கும். அதனால் இந்த வேயில் போடுறா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிண்ணே, இப்போ நீங்கள் பார்க்க என்ன கீ சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். The select elements, a simple reducer to update a select element ID. We'll call this when we click the element. Pass null will deselect everything. அதான் இந்த கான்செப்ட். இது ஒரு அதில் என்ன செய்கிறோம், அப்டேட் எலிமெண்ட்டில் வந்து அதான் இப்போ நீங்கள் வந்து செலக்ட் எலிமெண்ட் இந்த ரெடியூசர் போட்டாங்க, அதுதான் போடுறோம். சிம்பிள் ரெடியூசர் டு அப்டேட் செலக்ட் எலிமெண்ட் ஐடி. வீல் கால் திஸ் வென் வி கிளிக் த எலிமெண்ட். அதுதான் இந்த ஃபங்க்ஷன். அப்டேட் எலிமெண்ட்டுக்கு ஃப்ளெக்சிபிள் ரெடியூசர் ஃபைண்ட் த எலிமெண்ட்ஸ் பை its ID and merge in new properties. We'll use this to save a new x and y and hold it. Modified la add element, when a new element is created, it's now automatically selected. This is much better UX. நீங்கள் add element பண்ணிங்களே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகாமல் select elements ID, a new selector easily get the ID of the selected element. Selected element ID அதுங்க அதான் இது புதுசாக போட்டோமே, புதுசாக போட்டு சேஞ்சஸ் இந்த கோட் போட்டாங்க, அதான் இது. அதுக்கு விளக்கத்தையும் இது தந்திருக்கு. நியூ செலக்டட் டு ஈஸிலி இது ஐடி ஆஃப் த செலக்டட் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். சரி, இப்போ இப்போ என்ன செய்கிறோம், இப்போ நீயும் கூட இந்த கேன்வஸ் ஏரியாவை அப்டேட் பண்ணிட்டோம். சரி, கேன்வஸ் ஏரியா அந்த கோடு போவோம். ஸோ அதுலேயும் இப்போ கேர்ஃபுல்லாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாற்றுவோம். சும்மா கண்டபடிக்கு இந்த கோடிங் தூக்கி போடாமல். இப்போ என்ன நடந்தது, ஸோ ஜூஸ் எஃபெக்ட் பார்த்தீங்களா, இப்போ இந்த இம்போர்ட்ஸ் வந்துருக்கு, எனக்கு கீழே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை அதோட இம்போர்ட் இப்போ இந்த இதெல்லாம் இப்போ முதல்ல செலக்ட் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இது வந்திருக்கு, வேண்டாம் பிரச்சனை இல்லை. அதோட இம்போர்ட் கொன்வா அந்த இதுவும் வருது. ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றதையும் போட்டிருப்பாங்க. இது வந்து சில எரர்ஸ் காட்டுறவங்க போகிற பார்ப்போம். இப்போ ஏன் வேலை பிரச்சனை இருக்குது. மற்ற வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்ற சம்திங் அந்த இதுவும் நான் அதை போட்டிருக்கோம். சரி, இப்போ கேன்வாஸ் எலிமெண்ட்லாம் எரர் ஆடி கொண்டிருக்குது. நாங்கள் டைப் ஓகே அந்த இஷ்யூ சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதை பிடிச்சோம். நான் தேவையில்லாத ரிமோனி போட்டு முன்னுக்கு டைப் பண்ணி கொடுப்போம். அப்போ அந்த எரர்ஸ் போடும். இந்த ரிமோட் செய்யும். ஸோ இப்போ இது இப்படி தான் நான் பார்த்தீங்கன்னா அப்படி ரிமூவ் பண்ணி கொண்டிருக்கேன். ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த அதை போட்டிருக்கோம் A4 அந்த இது அப்படி இருக்கு பிஹேவ் ஆகுது. இல்லை நீங்கள் பார்க்கல டிஸ்பேச் இல்லை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இல்லை டிஸ்பேச் யூஸ் டிஸ்பேச் மேலே வந்து யூஸ் செலக்டர் மேலே அந்த இதெல்லாம் அதில் வந்துருக்கு. யூஸ் செலக்டர் அந்த கோட்ஸ் போட்டிருக்குது. மேலே ஃபுல்லாகவே அந்த கோட் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. முதல்ல காட்டி மெல்ல இல்லை பார்க்க போனால் இப்போ என்ன ஸ்டேஜில் வந்து A4 வித் இப்போ ரெஃப் ஸ்டேஜ் மெல்ல வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் 2 லிமிட் த சைஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இதில் பார்க்க போனால் என்டையர்லி அது ஃபுல்லாகவே ஒரு கோடை வந்து ரீரிட்டன் தான் பண்ணியிருக்கு. அதால் நாங்கள் என்ன செய்யலாமெண்டா இதை இது பண்ணலாம். அதுமாதிரி வந்து இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இல்லை வந்து ரியல் யூஸ் எஃபெக்ட் யூஸ் ரெஃப் எல்லாம் போட்டிருக்குது. ஸோ அனலைஸ் பண்ணி பார்த்ததில் வந்து இது அப்படியே ஃபுல்லாக நாங்கள் காப்பி பண்ணி போட்டு இப்போ கேன்வாஸ் ஏரியாவை நாங்கள் ஃபுல்லாகவே மாற்றுவோம். மற்ற வந்து இங்கே பார்க்கல இதில்
ஸோ இப்போ எலிமெண்ட்டுன்ற சம்திங் தான் அங்கே இது காட்டுது, எரர் காட்டுது. இது வந்து இப்போ ஸோ இப்போ இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்லோவாக இருக்கு இஷ்யூ. ஓகே பார்ப்போம். இதில் வந்து எங்களுக்கு the element id and id is specified more than once, so this is will be overwritten. This spread array overrides this property ன்னு சொல்லுது. ஸோ அதான் ஸோ இதை வந்து நான் டைப் பண்ணி மாற்றணும். ஸோ இப்போ அதை நாங்கள் மாற்றிட்டு அந்த சேஞ்சஸ் செஞ்சுருக்கோம். ரைட், ஓகே. இது எப்படி ஒரு இதுன்னு இருக்குது. நான் வேண்டாம் நீ இந்த செட்டில் கொடுத்து தான் பார்க்கணும். இப்போ என்ன இஷ்யூ வந்து இதில் பார்க்கணும். இப்போ இதில் வந்து என்ன என்ன சொல்லிக்கணும். refs, we create refs, stage ref, transformer ref to get the direct access to the conva stage and transform instance. Use effect for transformers. This core logic when selected element id changes this effect runs. It finds the actual conva node on the stage using its id stage to find the selected elements by deselecting and handle stage click. ஓகே, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் எஃபெக்ட் ஸ்டேஜ் ரெஃப் இதற்கு என்ன இதுக்கு பாய்ச்சதா இந்த ஹேண்டில் ஸ்டேஜ் கிளிக் அந்த ஃபங்க்ஷன் இதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு போட்டிருக்குது. ஸ்டேஜில் கிளிக் பண்ணிக்க டீசெலக்ட் ஆகணும் போல இருக்குது. இப்போ அப்டேட்டடில் வந்து டெக்ஸ்ட் கமாண்ட் ப்ரொப்சல் இருக்குது தானே. அதில் திஸ் அ க்ரூஷியல் திஸ் கிவ்ஸ் அ conva node and id that can be used to find from the stage. ட்ரக்கபிள் மற்றது ஒன் கிளிக் அந்த அந்த ஃபீச்சர் கூட ஒன் ட்ராக் அண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, இதில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இங்கே ஒன் கிளிக் ஒன் டேப் ஒன் ட்ராக் அண்ட் அந்த விஷயம் வந்து வேறு தான். நெகண்டில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஐடியும் கீயும் கொடுத்த அதான் இஷ்யூ அறியலை. என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கல. இதில் வந்துட்டு என்ன என்ன எற சொல்லுது, ஐடி ஸ்பெசிஃபைட் மோர் தேன் ஒன்ஸ், ஸோ திஸ் வில் யூஸ் பி ஓவர் ரைட்டுன்னு சொல்லுது. எனக்கு தேவையில்லை போல இருக்குது. ஏன்னா கீ கொடுத்துருந்தேன், கீ கொடுத்து ஐடி தேவைப்படுமா? ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணலாம் போல இருக்கு. ஓகே, வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ என்ன கீயும் இதுவும் கொடுத்துருக்கு, வேணால் செக் பண்ணி வச்சு பார்ப்போம். அப்டேட்டட் டூ ஃபைல்ஸ் slice.ts and canvas.tsx எல்லாம் மாற்றினாங்க. you will be you will have to test a new functionality. Add a new text element போட்டால் it should appear in the transformer handles around it because it's selected by default. Click on the blank canvas, the handles should disappear. Okay, click on the text again, the handle should reappear. Click and drag the text to a new position. Let's go. The text should stay in the new position. At the second text element you should be able to select between them, and only the selected one will have the at a second. Okay, you should be able to select between them and only the selected one will be have the handles. Okay, you have now a truly interactive canvas. Once this working, our next step will be make the properties panel on the right side come to life. Okay, இதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் வேறு தானே. இப்போ என்பிஎம் 2 கொடுத்துட்டு பார்ப்போம். சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேலை செய்ய உண்டு இதில். ஓகே, திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்களா ஹெட்டிங் என்ன வருது, இன்னொன்று விடாலும் வருமா? பார்த்தீங்களா? சரி, வழியாக ஒர்க் பண்ணுது. ஸ்டைலில் கிளிக் பண்ணி தான் அதான் சொல்லலாம். இப்போ ஸ்டேஜில் கிளிக் பண்ணால் அது டிசெலக்ட் ஆகுது. இப்போ இதில் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகுது. ஸ்டேஜில் வெளியில் கிளிக் பண்ணால் அது டிசெலக்ட் ஆகுது இங்கால, ஆனால் ஸ்டேஜில் கிளிக் பண்ணால் டிசெலக்ட் ஆகுது. மற்றது இதுக்கான ஃபீச்சர் என்ன போல நாங்கள் இந்த இதெல்லாம் வேறு செய்யுது. பார்த்தீங்களா? இதாகுது ரொட்டேஷன் போல இருக்கு. இது ஒர்க் பண்ணுது. இதில் ஹார்ட் டேயில் இப்போ இந்த பார்த்தோம்னா
இது ஒர்க் அது வேறு ட்ராக் பண்ணி ஒர்க் பார்த்தீங்களாண்ணே இந்த ஃபீச்சர் இப்போ எங்களுக்கு ஒர்க் ஆகிக்கொண்டு இருக்குது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருக்குது சரி நாங்கள் சக்ஸஸ் ஆகிக்கிறோம் பார்த்தீங்கன்னா எரர் நான் சும்மா கெஸ் பண்ணி தான் அந்த ஐடி அந்த இதையே நான் இப்போ ரிமூவ் பண்ணினேன் ஸோ அதோட எங்களுக்கு இஷ்யூ இல்லை சும்மா ஜஸ்ட் ஓகே விளாமங்களுக்கு காணும் நினைக்கிறேன் சரிண்ணே